Decode the world unfiltered. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு இடையிலான போர் 15 நாட்களை கடந்துவிட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தக்கூடிய கூட்டு தாக்குதலுக்கு ஈரானோ சளைக்காம பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. கமேனி தலைக்கு விலை நிர்ணயம், பாதுகாக்கப்பட்ட பாக்தாத் தூதரகத்தின் மீதான தாக்குதல், கார்க் தீவு மீதான தாக்குதல் அப்படின்னு பல செய்திகள் இருக்கின்றன. இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி, அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய முக்கியமான இராணுவ தலைவர்கள் குறித்து தகவல் கொடுத்தா 92 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய ரிவார்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் திட்டத்தின் கீழ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மொஜ்தபா மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய 10 முக்கிய தலைவர்கள் உலக அளவில் பயங்கரவாத திட்டங்களை தீட்டுவதாகவும் அமெரிக்கர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. ஈரான் தலைவர்கள் பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கு பரிசு தொகையோட அவர்கள் விரும்பக்கூடிய நாட்டில் குடியேறுவதற்கான வசதி செய்யப்படும் அப்படிங்கிறதும் அமெரிக்காவுடைய அறிவிப்பு. அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் போரும் தீவிரமடைந்து வருகிறது. ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 33 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்திருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் அமீரகம், பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் வங்கதேசம் இந்த நாடுகளை சார்ந்தவர்கள் அடங்குறாங்க. ரியாத் மற்றும் பிற முக்கிய பகுதிகளை நோக்கி வந்த 51 ஈரானிய ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அல்கர்ஜ் மற்றும் எம்டி குவார்ட்டர் இந்த பகுதிகளில் 3 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்க இராணுவ தளங்களை கொண்டிருக்கக்கூடிய பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் இன்று ஈரானுடைய நேரடி இலக்காக மாறியிருக்கின்றன. பஹ்ரைன் மீது ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் நடந்த போரில் மொத்தம் 121 ஏவுகணைகளை பஹ்ரைன் அழித்திருக்கிறது. குவைத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அமெரிக்க தளங்களை நோக்கிய தாக்குதலும் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் நடைபெறவிருந்த பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா ஃபார்முலா 1 பந்தயங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஈராக்கினுடைய தலைநகர் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பாதுகாக்கப்பட்ட பசுமை மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்க தூதரக வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் ஏவுகணை விழுந்து வெடித்திருக்கிறது. தூதரகத்தினுடைய ரடார் அமைப்புகள் மற்றும் மின்னணு கண்டறிதல் கருவிகளை செயலிழக்க செய்யறதுக்கு தற்கொலை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாக்தாத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் 2 அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு பதிலடியாகவே தூதரகம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியுது. அமெரிக்க தூதரகம் நேற்றைக்கு வெளியிட்ட லெவல் 4 பாதுகாப்பு எச்சரிக்கையை மீறி இந்த தாக்குதல்ங்கிறது நடந்திருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். பாக்தாத் அமெரிக்க தூதரகம் உலகின் மிகப்பெரிய தூதரக வளாகங்களில் ஒன்று. இதன் மீது நடத்தப்பட்ட இன்றைய தாக்குதல் அப்படிங்கிறது ஈராக்கையும் இந்த முழு அளவிலான போருக்குள்ள இழுத்து சென்றிருக்குன்னு சொல்லலாம். ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளுடைய ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்கு அமெரிக்கா 10,000 இன்டர்செப்டர் ட்ரோன்களை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியிருக்கிறது. இந்த 10,000 ட்ரோன்களும் யுக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவுடைய ட்ரோன்களை வெற்றிகரமாக வீழ்த்திய மெரோப்ஸ் அதேபோல பம்பிள் பி வகையை சார்ந்தவை. யுக்ரைனில் இவை ஈரானிய தயாரிப்பான ஷாஹெத் ட்ரோன்களை மிக துல்லியமாக இடைமறித்து அழித்ததுனால அதே நுட்பத்தை இப்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்துது. அமெரிக்கா இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் பணம். ஈரான் அனுப்பக்கூடிய மிகவும் விலை குறைந்த ட்ரோனை சொல்றதுக்கு அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய ஒரு பேட்ரியாட் ஏவுகணையுடைய விலை சுமார் 33 கோடி ரூபாய். இது அமெரிக்காவுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருது. இதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. குறைந்த விலை ட்ரோன்களை வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்காவும் அனுப்புது. இப்போது அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு இன்டர்செப்டர் ட்ரோனோட விலை வெறும் 14 லட்சம் ரூபாய் தான். இந்த 10,000 ட்ரோன்களும் தனித்தனியாக செயல்படாமல் ட்ரோன் கூட்டமாக செயல்படும். இவற்றில் இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் எதிரி ட்ரோன்களை தானாகவே கண்டறிந்து ரெடார் உதவி இல்லாமலேயே அவற்றின் மீது மோதி அழிக்கக்கூடிய திறன் கொண்டவை. இவை அமெரிக்காவுடைய ரெப்ளிகேட்டர் 2 திட்டத்தின் கீழ் மிக வேகமாக தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஈரானுடைய மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக இருக்கக்கூடிய
காக் தீவு மீதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். நேற்றுக்கு தான் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். காக் தீவு எவ்வளவு முக்கியமானது, அந்த தீவின் மீது கை வைப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் தயக்கம் இருக்கிறது, இதுவரை தாக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அங்கேயும் வான்வழி தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. ஆஃப் அண்ட் பியல் அப்படின்னு மிகவும் பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய காக் தீவு ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த தீவின் மீது குண்டுமழை பொழிவதன் மூலமாக ஈரானுடைய பொருளாதார முதுகெலும்பை உடைக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டம். ஈரானுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கான நிதி ஆதாரத்தை தடுக்கிறது இதனுடைய முக்கியமான இலக்கு அப்படின்னு பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருத்து சொல்றாங்க. இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவுடைய அதிநவீன B-2 ஸ்பிரிட் மறைந்து தாக்கக்கூடிய விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய F-35 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதா தகவல்கள் வருகின்றன. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் தீ விபத்து விண்வெளியிலிருந்து செயற்கைக்கோள்கள் மூலமா தெளிவாக தெரியவதா சொல்லப்படுது. பகுதி நேர தாக்குதல் அப்படின்னு இல்லாம அந்த தீவில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை முற்றிலுமாக பயன்படுத்த முடியாதபடி அழிக்கிறது தான் அமெரிக்காவுடைய இப்போதைய நோக்கமா தெரியுது. இந்த காக் தீவு மீதான தாக்குதலில் அமெரிக்கா ஒரு முக்கியமான ராஜதந்திர நகர்வை முன்னெடுத்திருக்கிறது. அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் ஏற்றுமதி நிலையங்களை திட்டமிட்டே தவிர்த்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் காக் தீவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ இலக்கும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதா தெரிவிச்சிருக்கிறார். மனிதாபிமான அடிப்படையிலையும் உலக பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டும் அந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கட்டமைப்புகளை அழிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்திருப்பதா ட்ரம்ப் சொல்றார். அமெரிக்க குண்டுவீச்சில் ஜோஷன் கடற்படை தளம், ஜோஷன் நேவல் பேஸ், விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரம், ஹெலிகாப்டர் தளங்கள், தீவின் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏவுகணைகள் இதெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. காக் தீவு வழியாக தான் ஈரானுடைய 90% எண்ணெய் ஏற்றுமதி நடக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனால் அதை தாக்கினா கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $150 வரையும் உயரக்கூடும். இது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்தையுமே பாதிக்கக்கூடியதாக மாறும். அதனால தான் அவங்க எண்ணெய் வளத்தின் மீது கை வைக்கலை. காக் தீவு தாக்கப்பட்ட செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரத் தொடங்கியிருக்கிறது. இந்த தாக்குதல் ஈரானை மேலும் ஆத்திரமடைய செய்திருக்குது. அமெரிக்கா எங்களுடைய வாழ்வாதாரத்தை தொட்டுவிட்டது, இனி எங்களுடைய பதிலடி இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஈரானிய புரட்சிகர காவல்படை IRGC எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலக்கண்ணி வெடிகளை வீசக்கூடும் அல்லது அண்டை நாடுகளின் எண்ணெய் ஆலைகளை தாக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் நிலவுது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் இடையே போர் உச்சக்கட்டத்தை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய 2 முக்கிய சமையல் எரிவாயு ஏற்றி வந்த கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்திருக்கின்றன. ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி இந்த 2 கப்பல்களும் சுமார் 92,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றி வருகின்றன. இந்த கப்பல்கள் மார்ச் 16 அல்லது 17ஆம் தேதிகளில் குஜராத்தினுடைய முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகங்களை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய கடற்படை தன்னுடைய ஆபரேஷன் சங்கல்ப் திட்டத்தின் கீழ் அதிநவீன வான் பாதுகாப்பு வசதிகள் கொண்ட போர்க்கப்பல்களை கொண்டு இவற்றுக்கு பாதுகாப்பு அளித்தது. சுமார் 2 வாரங்களுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி வழியா இந்தியாவுக்கு எரிவாயு கொண்டு வரக்கூடிய முதல் கப்பல்கள் இவை அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுடைய மிரட்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுடனான நட்புறவு காரணமாக ஈரான் இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்கியிருக்கிறது. இந்தியாவும் ஈரானும் நண்பர்கள், எனவே இந்திய கப்பல்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு ஈரானிய தூதர் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் பின்னணியிலேயே இந்த அனுமதி கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஆனாலும் சுமார் 24 இந்திய கப்பல்கள் மற்றும் 600க்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகள் இன்னும் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதிகளில் சிக்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய மிரட்டல்களையும் மீறி பல நாடுகள் நேரடியாக ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கப்பல்களை மீட்டு வருகிறார்கள். அமெரிக்க டாலரை தவிர்த்து சீன நாணயமாக இருக்கக்கூடிய யுவான் மூலமாக எண்ணெய் வர்த்தகம் செய்ய ஈரான் முன்வந்திருக்கிறது. இதனால் சீன கப்பல்களுக்கு ஈரான் சிவப்பு கார்பெட், ரெட் கார்பெட் வரவேற்பு அளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சீன கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது அப்படின்னு எழுதப்படாத ஒப்பந்தம் இப்போ நடைமுறையில் இருக்குது. அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்தாலும் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஈரானோட ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிற செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவும் ஈரானிய தூதரகத்தோடு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்தியா, சீனா போன்ற நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்துட்டு நேரடியாக ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துவதுங்கிறது உலக அரசியலில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் செட்பேக் அப்படின்னு சிலர் பார்க்குறாங்க. அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது அல்லது தடைகளை விதிக்கும் போது அந்த நாட்டை
உலக அரங்கிலிருந்து முற்றிலுமாக தனிமைப்படுத்த முயற்சிக்கும். ஆனால் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடும் சீனா போன்ற பொருளாதார வல்லரசும் ஈரானோட நேரடியாக பேசும்போது அமெரிக்காவின் அந்த தனிமைப்படுத்தும் வியூகம் இருக்கு இல்லையா, அது சிதறிப்போகுது. இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் பலத்தை வழங்குது. போர் அப்படிங்கிறது வெறும் ஆயுதங்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுறதில்ல, அது நாடுகளின் உறவாலும் பொருளாதார தேவைகளாலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா இராணுவ ரீதியாக பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய நிலையில் ராஜதந்திர ரீதியாகவும் தோற்று வருகிறதோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.